Good morning students. Now we are going to see about the lesson changes around us. Changes around us lesson number 6th already பார்த்திருக்கோம். So you already know about the introduction part of the changes. அதாவது changesனா என்ன, what are the types of changes, அது physical change, chemical changes, இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இயர் பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இந்த இயர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த வருஷம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டேட் த எஃபெக்ட் ஆன் ஹீட்டிங், அதாவது ஃபிசிக்கல் சேஞ்ச்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் சேஞ்ச் ஹீட் மூலிமா எப்படி நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் சேஞ்ச். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம செஞ்சு பார்ப்போம். கிறிஸ்டலைசேஷன், அடுத்தது ஃப்ரீ சப்ளிமேஷன், இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நம்ம செய்வோம். தென் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச், ரெண்டு கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸோட கேரக்டர்ஸ் என்னென்னன்றது பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ் பேஸ்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். தென் அடுத்தது பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சேஞ்சஸ் பார்ப்போம். லாஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் சேஞ்சஸ் பை சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ். சிம்பிளாக ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் எக்ஸோதெர்மிக் என்ன, எண்டோதெர்மிக்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் we see about the introduction part. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேஞ்சஸ் டேக்ஸ் அரவுண்ட் us all the time. நம்மளை சுற்றி எல்லா நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. சேஞ்ச் நடக்குது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நடக்கிற ஆல்ட்ரேஷனாலேயோ இல்லை ஆல்ட்ரேஷன் இந்த கெமிக்கல் காம்போசிஷன், அதனோட காம்போசிஷனில் ஏற்படுற மாறுபாட்டினாலேயோ நம்ம சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஐஸ் மெல்ட் ஆன் ஹீட்டிங். ஐஸ் என்ன ஆகுது, ஹீட் பண்ணிங்கன்னா மெல்ட் ஆகுது, அதாவது சாலிடாக இருக்கிறது லிக்விடாக அது சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்தராக நீங்கள் அந்த லிக்விடை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் ஸ்டார்ட்ஸ் எவாப்ரேட்டிங். வாட்டர் என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது, லிக்விட் உனக்கு கேஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ஃபஸ்ட்டு சாலிட் லிக்விடாகவும், லிக்விட் அடுத்தது கேஸாகவும் கன்வெர்ட் ஆகுது. நீங்கள் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஹீட் பண்ணுறதுனால. ஸோ இங்கே என்ன டைப் ஆஃப் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அயன் ஆர் எக்ஸ்போஸ்டு டு மாய்ஸ்ட் கண்டிஷன்ஸ். அதாவது இரும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆணி, அதை ஒரு ஈரமான இடத்துல, ஈரப்பதமான இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து நம்ம பார்க்கக்குள்ள அது ரெட்டிஷ் ப்ரௌனாக மாறி இருக்கும். ஏன் அப்படின்னா அது மேலே என்ன ஃபார்ம் ஆகிருக்கும், ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும், துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல நியூவாகவே புதுசாக ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அதாவது இரும்போட காம்போசிஷன் உனக்கு மாறுது, Fe2O3 அது கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அங்கே என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இப்போ நம்ம ரெண்டு விதமான சேஞ்ச் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் நடக்கிற சேஞ்ச் சாலிட் லிக்விட் ஆகுது, லிக்விட் கேஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். தென் அனதர் டைப்பில் அயன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பை ஐடென்டிஃபிகேஷன் கலர். அதனோட கலரில் ஏற்படுற மாறுபாடு, அதாவது ரெட்டிஷ் ப்ரௌன் கலர், அது மேலெல்லாம் துரு பிடிச்ச மாதிரி தெரியும். ஸோ அப்போ அந்த கலரில், அதாவது ஒன்று அது ப்ராப்பர்ட்டிஸ் சச்சஸ் கலர், டெக்ஸ்சர், இல்லைன்னா அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் ஏதாவது சேஞ்ச் நடந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம அங்கே ஒரு என்ன சொல்கிறது, அங்கே ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹீட் ஏ கப் ஆஃப் வாட்டர் அண்ட் ஏ பேப்பர். சரியா, வாட்டர் அப்பான் ஹீட்டிங் பிகம்ஸ் ஹாட்டர் அண்ட் ஹாட்டர் அட் சம் பாயிண்ட். அதாவது நீங்கள் வாட்டர் ஒரு கப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஹீட் பண்ண என்ன ஆகும்னா வாட்டர் ஹீட் ஆகும், நல்லா சூடேற ஆரம்பிக்கும். அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இட் கன்வெர்ட் இன்டு வேப்பராக உனக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ அதாவது சாலிடாக இருக்கும் போது அது வாட்டர் தான், அதாவது அதோட ஃபார்மேஷன் H2O தான். ஹீட் பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் வேப்பராக மாறுதுன்னா அப்போயும் அதனோட ஃபார்முலா H2O தான். ஸோ வாட்டர் அப்படின்றது அது எந்த ஸ்டேட்டில் மாறினாலும் அது காம்போசிஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கிறது இல்லை. ஸோ அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது காம்போசிஷன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஃபார்முலாவில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இதே நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து பேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அது எரியும் பொழுது அது என்னென்ன இதாகும் அப்படின்னா
கார்பன் டை ஆக்சைடு கேஸாக கன்வெர்ட் ஆகும். அப்புறம் ஒரு சில இந்த கறி மாதிரிலாம் வந்து உனக்கு மாறும். ஸோ அப்படி வந்து மாறக்குள்ள அங்கே நிறைய வேறு வேறு சப்ஸ்டன்ஸ் வந்து உனக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். ஸோ அதோட கெமிக்கல் நேச்சரே அங்கே சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அதனால் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வாட்டரை வந்து நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் வேப்பர் ஆகுது. அதே வாட்டர் வேப்பரை கூல் பண்ணீங்க அப்படின்னா எகெயின் அது வாட்டர் ஆகிடும். அதே வாட்டர் இன்னும் நீங்கள் கூல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா எகெயின் அது என்ன ஐஸ் க்யூப்ஸாக மாறும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சிபிளாகவும் இருக்குது. ஆனால் எல்லா ஃபிசிக்கல் சேஞ்சஸும் ரிவர்சிபிள் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி உனக்கு காம்போசிஷனில் எந்த சேஞ்சுமே ஆகாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். காம்போசிஷனே மாறி புதுசாக ஒரு ப்ராடக்டே கிடைக்குது அப்படின்னக்குள்ள அது கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் வாட்டரை வந்து நீங்கள் சுகர் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க, அது ஃபிசிக்கல் சேஞ்சா கெமிக்கல் சேஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கிறிஸ்டலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் ஆகிடும். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் ஒரு சில எக்ஸாம்பிள் உனக்கு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இந்த பிக்சர்லேயே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன். ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படின்றது எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கல் சேஞ்ச். ஏன்னா அங்கே நியூவாகவே ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. காம்போசிஷன், கலர், டெக்ஸ்டர் எல்லாமே மாறுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து டைஜஷன் ஆஃப் ஃபுட். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அதே போல் வயிற்றுக்கு போனதும் இருக்கா, இல்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க என்சைம்ஸ் என்ன சொல்கிறது அது கூடலாம் ரியாக்ட் ஆகிட்டு உனக்கு எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகும். தேவையில்லாதது வேஸ்ட் ப்ராடக்டாக வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ அங்கே உனக்கு கெமிக்கல் சேஞ்சஸ் தான் நடந்திருக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஒன்னும் கெமிக்கல் தான், செகண்ட் ஒன்னும் கெமிக்கல் தான். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பாயிலிங் ஆஃப் எக் பாயில் பண்ணுறதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா அது உள்ளக்குள்ளே லிக்விடாக இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், அதே வந்து நீங்கள் பாயில் பண்ணிட்டீங்கன்னா சாலிடாக மாறுது அப்படின்னாலும் அது என்ன ஆகுது, அது காம்போசிஷனே மாறிடும். ஸோ அதனால அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிலிங் ஆஃப் எக்கும் கெமிக்கல் சேஞ்ச் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராட்டிங் பனானா. இங்கே பார்த்தீங்கன்னா பனானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழுத்திருச்சு, அப்புறம் அழுகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கல் சேஞ்ச். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மிக்சிங் சாண்ட் அண்ட் வாட்டர். சாண்டு வாட்டரையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களால் திருப்பி செப்பரேட் பண்ண முடியுமா? சாண்ட் வந்து வாட்டரில் ரியாக்ட் ஆகிறதில்ல. நீ போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே செட்டில் தான் ஆகுது. ஸோ அப்போ இது ஃபிசிக்கல் சேஞ்சிங்க. ரியாக்ஷன் நடந்து புதுசாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் அங்கே ஃபார்ம் ஆகலை. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனதர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிங் வுட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி வைக்கிறீங்க, வெட்டுறீங்க அப்படின்னக்குள்ள அந்த மரம் வந்து வெட்டினப்புறமா மரமாக தான் இருக்குது, மரக்கட்டையாக தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஸோ திஸ் இஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச். தென் அடுத்தது க்ரஷிங் கேன். நீங்கள் கேனை போட்டு நசுக்குறீங்க அப்படின்னா அந்த கேன் வந்து என்ன ஆகும், நசுங்கி தான் போகும். ஆனால் அதோட காம்போசிஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இது ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். தென் நீங்கள் இந்த கலர் பட்டன்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸை மிக்ஸ் பண்ணிங்க. இந்த கலர் பட்டனை மிக்ஸ் பண்ணக்குள்ளே புதுசாக இன்னொரு கலர் பட்டன் எதாவது ஃபார்ம் ஆயிருக்கா, எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்போ இது ஃபிசிக்கல் சேஞ்ச். அடுத்தது பேர்னிங் ஆஃப் வுட்டு வந்து நீங்கள் பேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வெட்டுக்குள்ளே மரத்தில் எந்த ஒரு சேஞ்சுமே ஆகலை. ஆனால் எரிய வைக்கக்குள்ளே என்ன ஆகுது, அது வந்து கரியாக ஆகுது. தென் CO2 கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்ணுது, புகை எல்லாமே நிறைய ஆஷஸ் இதெல்லாமே கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ நியூவாக ஒரு சில காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் என்னென்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புக்கில் கீழே இந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து இதில் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு நான் நோட் பண்ணதெல்லாம் இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க, கெமிக்கல் சேஞ்சஸில் இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிங் ஆஃப் ஃபுட் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சுனா இங்கே 1 போட்டு சாப்பிங் ஆஃப் ஃபுட் அப்படின்னு நீங்கள் எழுதணும். இதே பேர்னிங் ஆஃப் ஃபுட் வந்து கெமிக்கல் சேஞ்சுனா சொல்லியிருக்கேன்னா பேர்னிங் ஆஃப் ஃபுட் அப்படின்னு நீங்கள் இதில் எழுதணும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ்ன்றதை இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணி வைங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் மேட்டர் பற்றி இன்ட்ரோடக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர்னா என்ன, வாட் இஸ் மேட்டர், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மேட்டர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. டைப்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு பார்க்கக்குள்ள நம்ம சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்றது பார்த்துருப்போம். திஸ் இஸ் பேஸ்டு ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட். அதாவது ஒரு மேட்டரோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிங்க அப்படின்னா சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். மேட்டர் அப்படின்னா என்ன, இட் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸில் ஒன்றா சேர்ந்து உருவாகிறது தான் மேட்டர். அந்த பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஆட்டம் மாலிகுல்ஸாக இருக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் ஆர் இன் கான்ஸ்டன்ட் அண்ட் ரேண்டம் மூவ்மெண்ட். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கலாம், இல்லை மூவ் ஆகிட்டே இருக்கலாம். அதை வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ அதை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோன்றது இன்னொரு தடவை உனக்கு ரீகால் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்ட்டிகல்ஸோட அரேஞ்ச்மெண்ட், சரியா? பார்ட்டிகல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்க, இப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து வெரி க்ளோஸாக ஒன்றோட ஒன்று ரொம்ப க்ளோஸாக ஒரே அரேஞ்சு என்ன சொல்கிறது ஃபிக்ஸ்டு போர்ஷனில் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம சாலிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதே லிக்விட் அப்படின்னா சாலிடில் இருக்க மாதிரி டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக, அதாவது கொஞ்சம் தூரமாக உனக்கு இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது சாலிடில் இருக்க மாதிரி ஒரு ரெகுலர் பேட்டர்னாக இருக்காது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அட்ராக்ஷன் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பார்ட்டிகல்ஸ் ஆர் ஏபிள் டு ஸ்லைட் பாஸ்ட் ஒன் அதர், கொஞ்சம் வந்து அதுக்குள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி உனக்கு இருக்கும். சாலிடில் வந்து அந்த அளவுக்கு உனக்கு வைப்ரேட் ஆகாது. ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் இருக்கும், மைன்யூட். ஆனால் லிக்விடில் கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி உனக்கு தெரியும். இதே கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அது க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து எல்லாம் தூரமாக ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ்டு பேட்டர்னில் இருக்கவே இருக்காது. அது இல்லாமல் ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் அட்ராக்ஷன் இருக்காது. அது என்ன சொல்கிறது ஃப்ரீயாக அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சாலிட்லாம் டைட்லி அரேஞ்சு, இது கொஞ்சம் லூஸ்லி பேக்கடாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலி மூவபுளாக உனக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்க, இல்லைன்னா டெம்பரேச்சரை மாற்றுறீங்க, இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ரீசன்னால் இந்த பேட்டர்னில் அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த மாலிகுலில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபிசிக்கல் சேஞ்ச் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் ஆன் சாலிட் லிக்விட் கேஸ். ஹீட் கொடுத்து நீங்கள் சாலிட் லிக்விட் கேஸில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பார்ட்டிக்கலை நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற மாலிகுல்ஸோட அரேஞ்ச்மெண்ட், அந்த பார்ட்டிகல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் ஆகும். ஓகேவா? த டிஸ்டர்பன்ஸ் இஸ் சீன் எய்தர் அஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன். அதாவது ஒன்று விரிவடைகிற மாதிரி தெரியும், இல்லைனா ஒன்றோடு ஒன்று அது மோதிக்கிற மாதிரி உனக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பொருளை ஹீட் பண்ணுறதுனாலையோ இல்லை கூல் பண்ணுறதுனாலையோ ஒன்று அது எக்ஸ்பேண்ட் ஆகலாம், இல்லைனா கான்ட்ராக்ட் ஆகலாம். ஆனால் அதனோட மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே உனக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அது மூமெண்ட்டில் தான் ஏதோ உனக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும். ஒன்று விரிவடையும், இல்லைனா குறுகும். ஸோ இப்போ when a glass of water is heated, ஓகேவா, வாட்டரை நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அதனோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எப்படி? கொதிக்க கொதிக்க என்ன ஆகும்னா ஆவியாக மாறும். ஆவியாக மாறக்குள்ளே அது ஒரு இடத்துல இருக்காது, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை ஆக்குப்பை பண்ணிக்கிற ஸ்பேஸ் அதிகம். ஸோ அதுதான் வால்யூம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் அந்த வேப்பரை கூல் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? அது ஒன்னோட ஒன் மாலிகுல் வந்து பைண்ட் ஆகி லிக்விடாக மாறும். அப்போ வால்யூம் வந்து உனக்கு குறையும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிளில், அதாவது இந்த சேஞ்சஸில் வேர் தேர் இஸ் சேஞ்ச் இன் வால்யூமில் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஆனால் மாஸில் வந்து எந்த சேஞ்சும் ஆகாமல் எப்பயுமே அது சேமாகவே இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம அதை சொல்வோம். ஓகேவா? தே கேன் பி பிக்டோரிக்கலி டிப்டிகட். உனக்கு பிக்சரில் சொல்லியிருக்காங்க என்னன்னு பாருங்கள். எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எகைன் ஆர் லாஸ். அதாவது நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஹீட் அது லாஸ் பண்ணிச்சு, அதை வச்சு அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்று வந்து அதில் மெல்ட்டிங் ஆகும், இல்லைன்னா பாயிலிங், ஃப்ரீசிங், கண்டென்சேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்னால் நடக்கிற சேஞ்சஸ் தான். இது வந்து இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிங்ஸ் அபவுட் சேஞ்ச் இன் ஸ்டேட். அதோட ஸ்டேட்டில் வந்து சேஞ்சஸ் ஏற்படுத்தும். இங்கே அடுத்த விதமான மாற்றம் என்ன அப்படின்னா மே ரிசல்ட் இன் எக்ஸ்பேன்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன். ஒன்று விரிவடையும், இல்லைன்னா குறுகல் அடையும். டியூரிங் விச் வால்யூம் சேஞ்சஸ். இங்கே வால்யூம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மாஸ் வந்து ஒரு என்ன சொல் கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி தான் உனக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நம்ம பார்க்கக்குள்ள மெல்ட்டிங், பாயிலிங், ஃப்ரீசிங், கண்டென்சேஷன் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதை நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாகவும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். Now see some physical changes and underlying reason as why or they are simply physical changes. Simply physical changes கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம்.
உனக்கு ஒரு பல்பு வந்து க்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒன்று ஆஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் த சேஞ்சஸ் இன் விச் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோ எ சேஞ்ச் அண்ட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் இட்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னா என்னது? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மட்டும்தான் உனக்கு அதில் சேஞ்ச் ஆகிருக்கும், கெமிக்கல் காம்போசிஷனில் அதில் சேஞ்ச் நடந்திருக்காது அப்படின்னு உனக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம். புதுசாக எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்கக்குள்ளே உனக்கு ஃபார்ம் ஆகாது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லனா உனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். லஸ்டர், மேலியபிலிட்டி, டக்டிலிட்டி. அதாவது லஸ்டர் அப்படின்னா ஷைனிங்காக இருக்கிறது, மேலியபிலிட்டி அப்படின்னா என்னது? ஃப்ளெக்சிபிலிட்டி. அது வந்து நம்ம தகடு மாதிரி தட்டலாம், பிளேட் மாதிரி, அதாவது ஷீட்ஸ் மாதிரி நம்ம செய்யலாம். டக்டைலிட்டி அப்படின்னா அந்த மெட்டலை வந்து நம்ம தின் ஒயர் மாதிரி நம்ம உருட்டுறது, அதாவது காப்பர் ஒயர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். கம்பி மாதிரி அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. தென் டென்சிட்டி அப்படின்னா அதனோட அடர்த்தி. தென் அடுத்தது விஸ்காசிட்டி, அதோட விஸ்கஸ், அதோட பாகுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சால்யூபிலிட்டி அப்படின்னா கரையும் திறன். மாஸ், வால்யூம் அண்டு சோன், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஏதாவது சேஞ்ச் நடந்தது அப்படின்னா, எனி சேஞ்ச் இன் திஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச். இதை நம்ம ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எ ரப்பர் பேண்ட் இஸ் ஸ்ட்ரெச்டு. அதாவது நீங்கள் ரப்பர் பேண்ட் வந்து இழுத்தீங்க அப்படின்னா அது எலாங்கேட் ஆகிட்டே போகும். ஸோ அதை விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி பழைய நிலைமைக்கே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸ்டு ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்சோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்கக்குள்ள முதல்ல வந்து நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு. புதுசாக எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் உனக்கு ஃபார்ம் ஆகாது. இந்த ஃபிசிக்கல் சேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் டூ நாட் சேஞ்ச். ஏன் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸில் எந்த ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ அதனால தான் புதுசாக ப்ராடக்ட் எதுவும் ஃபார்ம் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் க்யூப் வந்து வாட்டராக மெல்ட் ஆகும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டராக மெல்ட் ஆகக்குள்ள புதுசாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் உனக்கு ஃபார்ம் ஆகலை. ஏன்னா வாட்டர் இஸ் சேம் போத் இன் ஐஸ் அண்ட் வாட்டர். வாட்டரோட காம்போசிஷன் ஐஸாக இருக்கக்குள்ளேயும் வாட்டராக இருக்கக்குள்ளேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. தென் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்றது ஒரு டெம்பரவரி சேஞ்ச், தற்காலிகமாக ரிவர்சிபிள். மோஸ்ட் ஆஃப் தி ஃபிசிக்கல் சேஞ்ச் வந்து ரிவர்சிபிளாக இருக்கும், பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துடும். இப்போ நீங்கள் வாட்டரை ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் வேப்பராக ஆகும். அதே வாட்டர் வேப்பரை கூல் பண்ணீங்க அப்படின்னா எகெயின் அது வாட்டராக உனக்கு கன்வெர்ட் ஆகிடும். தென் தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் டூ நாட் சேஞ்ச். அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறுறதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எ கோல்டு இஸ் மெல்டட். இப்போ நீங்கள் கோல்டு மெட்டல் எடுத்து நீங்கள் மெல்ட் பண்ணீங்க அப்படின்னா கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். லிக்விடாக இருக்கக்குள்ளேயும் சரி, சாலிடாக இருக்கக்குள்ளேயும் சரி, கோல்டு வந்து கோல்டாகவே தான் உனக்கு இருக்கும். தென் லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் சேஞ்சில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன பார்த்தோம்? கலரு, ஷேப்பு, சைஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் மே அண்டர்கோ சேஞ்ச். ஸோ இந்த கலரு, ஷேப்பு, சைஸில் ஏதாவது உனக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கட்டிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ். தென் இன்ஃப்ளேட்டிங் எ பலூன் வெடிச்சு போகுது அப்படின்னக்குள்ள அதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிசிக்கல் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைஸு, ஷேப்லலாம் உனக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. உங்களுக்கு 1 மார்க்லலாம் கேட்பாங்க இன்ஃப்ளேட்டிங் பலூன் என்ன டைப் ஆஃப் சேஞ்ச், ஃபிசிக்கலாக இல்லை கெமிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட். அதாவது ஸ்டேட்டில் நடக்கிற ஃபிசிக்கல் ஸ்டேட் நம்ம 3 பார்த்துருக்கோம்ல, சாலிட், லிக்விட், கேஸ், அதில் நடக்கிற சேஞ்சஸ். அதாவது ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னா ஸ்டேட்டில் நடக்கிற சேஞ்சஸ் தான் நடக்கிறதும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து மெல்டிங் ஆஃப் ஐஸ் வந்து நம்ம லாஸ்ட் இயர்லேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட் அந்த ஐஸ் நடக்கிறத வச்சு நம்ம என்னென்ன டைப்பாக அதை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சாலிட் வந்து லிக்விடாக மாறுது, ஓகேவா? அதாவது ஐஸ் வந்து வாட்டராக மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் மெல்ட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உருகுதல் அப்படின்னு அர்த்தம். இதே லிக்விட் வந்து கேஸாக கன்வெர்ட் ஆகுது, ஓகேவா? ஆவியாக மாறுது. ஸோ தட் இஸ் கால்ட் வேப்பரைசேஷன் ஒரு எவாப்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து எகெயின் சாலிடாக மாறுது. அதாவது நீங்கள் வாட்டரை வந்து நீங்கள்
ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க, அதாவது எதில் வைப்போம், ஃப்ரீசரில் வைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரீசிங் அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஃப்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் கேஸ் நீங்கள் கூல் பண்ணிங்க அப்படின்னா லிக்விடாக மாறும். ஸோ கேஸ் நீங்கள் கூல் பண்ணுறது அந்த ப்ராசஸ்க்கு பேர் கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் வந்து சாலிட் வந்து டைரெக்டாக கேஸாக கன்வெர்ட் ஆகிறது, அதாவது ஐஸ் வந்து வாட்டராக மாறி அப்புறமா தான் வந்து வேப்பராக மாறும். ஆனால் ஒரு சில பொருள் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக இருந்து டைரெக்டாகவே கேஸாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சப்ளிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்டிங், வேப்பரைசேஷன் அண்ட் சப்ளிமேஷன் அக்கர் வென் ஹீட்டட். அதாவது இதில் இந்த மெல்டிங்கு, வேப்பரைசேஷன், சப்ளிமேஷன் இது எல்லாமே நீங்கள் ஹீட் பண்ணக்குள்ளே வந்து நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எண்டோதெர்மிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹீட்டை கொடுக்கணும், அதாவது ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும். இன் an endothermic process the speed of the molecule are increased. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸோட அதுக்குள்ளே இருக்க மாலிகுல்ஸோட ஸ்பீட் வந்து உனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக அது மூவ் ஆகும். ஓகேவா? இதுவே வந்து ஃப்ரீசிங், கண்டென்சேஷன், இந்த ரெண்டு ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேவா? ரிமூவ் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாலிகுல்ஸோட ஸ்பீட் வந்து உனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதோட மூமெண்ட் வந்து ஸ்லோவாகும். இந்த ப்ராசஸ்க்கு, அதாவது ஹீட்டை லிபரேட் பண்ணுற ப்ராசஸ்க்கு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.